குட், வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, அவருடைய கிருபை தான். நாம எத்தனை சப்ஜெக்ட் முடிச்சிருக்கிறோம்? 11. எஸ், 11 பாடங்கள் முடித்து இன்றைக்கு 12வது பாடம், லகுவான மாற்றம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆமா, தேவனுடைய சித்தம் எப்படி இருக்குன்னா, மாற்றம் எப்படி வர வேண்டும்? லகுவாக வர வேண்டும். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வர வேண்டியதில்லை. அதற்காக தான் அவர் எல்லா கஷ்டத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆமென். சோ இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே இன்னும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, உங்களுக்குள்ளே சொல்லுங்க. இன்னும் பெரிய மாற்றங்கள், இன்னும் இன்னும் பெரிய நன்மையான மாற்றங்கள். ஆமென். நன்மையான ஆசீர்வாதங்கள், நன்மையான எதிர்காலம். ஆமா, நம்முடைய சந்ததியாக இந்த நன்மைகளை லகுவாக அவர்கள் சுதந்திரிப்பார்கள். எஸ், இப்பொழுது நம்ம வகுப்புக்கு சென்று விடலாம். இன்றைக்கு இதுல 10 வகுப்புகள். அதுல ஃபர்ஸ்ட் லெசன் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ் பிரதர். சமாதானத்திலே வளர நாம் எதிலே வளர வேண்டும்? வெரி குட். கிறிஸ்டியன் ஜபன். ஓகே பாஸ்டர். தேவனை குறித்த அறிவின் மூலமாக சமாதானம் வருகிறது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெறுகிறது. வெரி குட். வேற யாரும் எழுதியிருக்கீங்க? சரியான பதில் தான். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. வேற எதுல யாராவது எழுதியிருக்கீங்களா? மாற்று 5வது பக்கம் இருக்கு பாஸ்டர். ஒரு மறுபடி பிறந்த ஆவியில் தேவனுடைய சமாதானம் ஏற்கனவே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் மற்றும் தங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அவருடைய மனம் புதிதாகும் பொழுது அந்த சமாதானத்தை அவன் தனது அனுபவமாக்கி கொள்ள முடியும். வெரி குட், வெரி குட். இன்னும் ஒரு இடத்துலயும் இருக்கு பாஸ்டர். சொல்லுங்க. செகண்ட் பேஜ்ல 2வது பக்கத்துல 3rd paragraphல, ஆவியின் சிந்தையின்படி நினைவு இருந்தால் உங்களுக்கு ஜீவனும் சமாதானமும் உண்டாகும். ஆவியின் சிந்தையின்படி நினைவு இருந்தால் எங்களுக்கு சமாதானமும் ஜீவனும் சமாதானமும் உண்டாகும். வெரி குட். 3ஆம் பக்கத்திலேயும் இருக்குதான் பாஸ்டர். அதுவும் சொல்லுங்க. 2-3 இடங்கள்ல இதுக்கு இருக்கு. ஓகே, கடைசியா நான் ஒரு இடத்தை வாசித்து முடிப்போம் பாருங்க. பேஜ் 4 எடுங்க. டாப் பேராகிராஃப்ல பாட்டத்துல பாருங்க. தேவனை குறித்த அறிவின் மூலம் சமாதானம் வருகிறது. ஓகே, இப்ப எல்லாரும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாருமே நாம் இந்த சமாதானத்துல வளர்ந்து இருக்கிறோம். காரணம் தேவனை குறித்த அறிவு. அந்த அறிவு தான் நமக்கு சமாதானத்தை தருகிறது. வெரி குட். நல்லா அதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அறிவு தான் சமாதானத்தை தருகிறது. எந்த அறிவு? சத்தியத்தை அறிகிற அறிவு. எந்த சத்தியத்தை அறிந்தால் சமாதானம், அல்லது எந்த தேவனை குறித்து எதை அறிந்தால் சமாதானம்? கொஞ்சம் யோசிங்க. இப்போ சிறைச்சாலைக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. யாரு? பவுலும் சீலாவும். அப்படி வச்சுக்கிடுவோமே. எதனால அவர்களாலே அந்த சமாதானத்தை காத்து கொள்ள முடிந்தது? என்ன அறிவு இருந்தது அவங்களுக்கு? காப்பாற்ற வல்லவர். ஓகே, கரெக்ட். வேற? அவர் நேசிக்கிறார். அவர் அன்பின் நிபந்தனையற்றது. இளைப்பாறுதல்ல இருக்கணும் என்ற அறிவும். தாங்கள் யார் கிறிஸ்துவுக்குள்ள என்ற அறிவு. தீர்வு அவர்களுக்குள்ள இருந்த தீர்வு எங்களுக்குள்ள இல்ல. எப்படி இருந்தாலும் ஜீசஸ் தான் போயிடுவாங்க. அவர் இயற்கை ரீதியில ஹெல்ப் பண்ணுவார். நேற்று அரட்டா சிஸ்டர் பதில் சொன்னாங்க, இன்னைக்கு சொல்லல. சொல்லட்டுமா? என்ன அறிவு இருந்தா எல்லாமே எதுக்காக தான் நடந்துட்டு இருக்கு? நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. யோசிங்க, நீங்க திங்க் பண்ணணும். இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம கடந்து வருகிற பாதையில சில வேளைகளை இன்னும் விடுதலை தேவைப்படலாம். இது எல்லாம் நன்மையாகத்தான் முடியும். இன்னும் ஒரு அறிவு என்ன இருந்ததுன்னா, சூப்பர் நேச்சுரலா தன்னை விடுவித்து விடுவார் என்கிற நாலேஜ் இருந்தது. அப்புறம் என்ன அறிவு இருந்திருக்கும்? யோசிங்க. வேதத்திலிருந்து நம்ம லேசான காரியம். ஓகே.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வெரி குட். மனுஷனுக்கு என்ன தோன்றாத ஒரு வழி மூலம் கர்த்தர் எங்களை விடுவிப்பார் என்றும் அறிந்திருந்தாங்க. ஆமா, ஓகே. ஸோ அந்த அறிவு நமக்கு இருக்குதா? கண்டிப்பா எல்லாரும் நம்ம வளர்ந்துருக்குறோம், அதுல சந்தேகமே இல்லை, இல்லையா? யாரோ நான் நம்முடைய வகுப்புக்கு வந்த பிறகு சமாதானத்துல வளரவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. நம்ம இன்னும் அடுத்த ஸ்டெப் போறோம், சரிங்களா? இதுலதான் மாற்றத்தை நம்ம தீவிரமா பார்க்க போறோம். எதுல மாற்றம்? இன்னும் ஒரு பூரண சமாதானம். ஒருவேளை இன்னும் துக்கம், கவலை எது இருந்தா, அந்த உணர்வுகளிலே பயம், குற்ற உணர்வு, கவலை, பயம் இதெல்லாம் இருந்தா ஒரு சந்தோஷமான, ஒரு நிறைவான சந்தோஷத்திற்குள்ள நாம மாறி என்டர் பண்ண போறோம். அல்லேலூயா. இரண்டாவது கேள்வி போயிடலாம் பிரதர். வெளிப்படையான மாற்றத்தை, ஆசீர்வாதங்களை யாரால் மட்டுமே கொண்டு வர முடியும்? யாரு ரெண்டாவது யார் இருக்காங்க? எஸ், கிரேஸ் சிஸ்டர். உள்ளே முதல் மாற்றத்தை கொண்டு வந்தால் வெளிப்புறமான மாற்றத்தை கொண்டு. வெரி குட். எந்த வசனம், எந்த இடத்துல பார்ப்போம்? எழுங்க நீங்க. எந்தாவது பேஜ்? முதலாவது பக்கத்துல 2வது பந்தி. உள்ளே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியாவிட்டால் அல்லது கொண்டு வராவிட்டால் நீங்கள் வெளிப்படையான மாற்றத்தை காணப்போவது இல்லை. வெரி குட். அப்ப இப்ப நமக்கு என்னது உறுதியாகுதுன்னா, நமக்குள்ளே உட்புறமாக மாற்றம் வந்து விட்டது. எனவே வெளிப்புறமான மாற்றமும் வந்தே தீரும். அது லகுவாக இருக்கும். அதே பகுதியை பாருங்க, பேஜ் 1ல செகண்ட் பேராகிராஃப் சிஸ்டர் வாசித்ததுதான். உள்ளே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியாவிட்டால் அல்லது கொண்டு வராவிட்டால் நீங்கள் வெளிப்படையான மாற்றத்தை காண்பதில்லை. நீங்கள் விரும்பின யாவையும் பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ஜெபிக்கலாம், தேவனிடம் கெஞ்சலாம், மற்றவர்களை கொண்டு பரிந்துரை ஜெபம் ஏறெடுக்கலாம். உங்கள் தலையின் மேல இருக்கும் தலைமுடி எல்லாம் உதிர்ந்து போகும் அளவிற்கு அவர்கள் தங்கள் கைகளை உங்கள் மேல் வைக்கலாம். ஆனாலும் நீங்கள் உங்களுக்குள் மாற்றம் கொண்டு வரும் வரைக்கும் உங்கள் வாழ்வில் வெளிப்படையான மாற்றத்தை நீங்கள் காண போவது இல்லை. வெரி குட். இப்ப நமக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிட்டு, ஃபர்ஸ்ட் உள்ள மாற்றம் வரணும், உள்ள ஒரு சமாதானம் வரணும், வந்தா வெளிப்படையாக வந்துவிடும் என்று சொல்லி. ரெண்டாவது, உள்ளே மாற்றம் வருவதற்கு அல்லது உள்ளே சமாதானத்தை நாம் அனுபவிப்பதற்கு சத்தியத்தை சரியா அறிஞ்சா போதும். பாருங்க, கர்த்தர் நமக்கு தெளிவாக்கிட்டார். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 3க்கு போயிடலாம். தேவனை அறிகிற அறிவினாலே நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் 6 எழுதுக. அனிதா சிஸ்டர். நீங்க அன்மியூட் பாருங்க. சுகம், படிப்பு, விடுதலை, சந்தோஷம், சமாதானம், வியாபாரத்தில் வெற்றி, நல்ல உறவு முறைகள், நல்ல உறவு பாயிண்ட் சேர்த்தா அது 7 பாயிண்ட். ஓகே, நல்லா கவனிங்க. தேவனை அறிகிற அறிவினாலே நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள். பேஜ் 4ல பாட்டம் மோஸ்ட்ல இருக்கு பாருங்க. தேவனை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் என்றால் என்ன பொருள்? உலக வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய தேவைகளுக்காக உள்ள ஆசீர்வாதங்களும் 2 கவர் ஆகுது இதுல. ஓகே என்று இந்த வசனம் கூறுகிறது. எந்த வசனம் கூறுகிறது? பேஜ் 4ல மிடில் இருக்கு பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும், இல்ல ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். அப்படி கீழே வந்துருங்க. 1 சுகம், 2 செழிப்பு, 3 விடுதலை, 4 சந்தோஷம், 5 சமாதானம், 6 வியாபாரத்தில் வெற்றி,
7 நல்ல உறவு முறைகள் எல்லாம் இதில் அடங்கும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாமே தேவனை அறிகிற அறிவின் மூலமாக வருகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு மறுபடி பிறந்த கிறிஸ்தவனுடைய ஆவியில் தேவனுடைய சமாதானம் ஏற்கனவே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் மற்றும் தங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பவைகளை குறித்து அவனுடைய மனம் அறிந்து புதிதாகும் பொழுது அந்த சமாதானத்தை அவன் தனது அனுபவமாக்கி கொள்ள முடியும். தேவன் நமக்கு எந்த சமாதானத்தை தந்திருக்கிறார்? தேவ சமாதானம், நித்திய சமாதானம், தேவ சமாதானம் இல்லையா? அதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன். அதை கொஞ்சம் பார்த்துருவோமே. யோவான், இதெல்லாம் நம்ம மனசுல வைத்திருக்கணும். ஜான் 14 21 27 யார் வாசிக்கிறீங்க? யோவான் 14:27 பாருங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற பிரகாரம்னா எப்படி? உலகம் எப்பொழுதுதான் சமாதானத்தை தரும். சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா இருந்தாதான் உலகத்துல சமாதானமா இருக்க முடியும், உலக சமாதானம். ஆனா இது என்னுடைய சமாதானம். அதனாலதான் அவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. இதையெல்லாம் நம்முடைய முற்பிதாக்கள் அறிந்திருந்தார்கள் பாருங்க, இல்லையா? ஆமா, நீங்க கொடுக்கிற காணிக்கையில இப்ப தமிழன் டிவில ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கு, அதனால அப்பப்போ கூப்பிடுறாங்க மக்கள். ஓகே, அருமையானவர்களே, இதை நீங்க மறந்துடவே கூடாது. எப்போ ஒரு கஷ்டம், ஒரு பயம், ஏதோ ஒரு மனதில் வந்த உடனே சொல்லணும், நோ 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 நோ, இதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து அனுபவித்த அதே சந்தோஷத்தை அவர் எனக்கு தந்து விட்டார், நான் சமாதானமா தான் இருப்பேன் என்கிற ஆணித்தரமான முடிவுக்கு நீங்க வந்துடணும். அப்பொழுது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாளைக்கு ஆபரேஷன் என்று இருந்தாலும் சரி, இன்னைக்கே அற்புத சுகம் வந்துடும். ஆமே, இருந்திருக்காங்கல்ல, பைபிள் முழுசும் இருந்திருக்காங்கல்ல. சிங்கக்கேவிக்குள்ள எழுதியாச்சு, ராஜா முத்திரை வச்சாச்சு. அவ எவ்வளவு சமாதானமா இருந்தா, எப்பொழுது வழக்கம் போல செய்கிறபடி பலகணிகளை திறந்து வைத்து, அதாவது ஜன்னலை திறந்து வச்சுட்டு எல்லாரும் பார்க்கும்படி ஜெபம் பண்ணானோ. அந்த பீஸ் பாருங்க. அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், என்ன கேள்வி? நான் சமாதானமா தான் இருக்கிறேன், ஆனா பிரச்சனை இன்னும் மோசமாகுத பாருங்க. அவனுக்கு இப்போ பிரச்சனை மோசமாச்சு, ஆனா பெரிய ப்ரமோஷன் வந்தது. அவன் சோர்ந்து போகவில்லை. சிங்கக்கவிக்குள்ள தூக்கி கொண்டு போடும்போது காலில் விழுந்து கெஞ்சல, எப்பா நான் இனிமே எங்க தேவனை விட்டுறேன், கெஞ்சல, என்னை விட்டுருங்க சொல்லவே இல்லை. அருமையானவர்களே, ஏன்னா எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். என்ன பெரிய நன்மை? அட்ரஸ் தெரியாம இருந்தான், அடிமையாக இருந்தான். எந்த தேசத்து ராஜா அவனை அடிமையாக்கி கொண்டானோ அதே தேசத்து ராஜாவுடைய அரண்மனையில ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்துட்டான். ஏனென்றால் அந்த சமாதானத்தை அவனாலே காத்து கொள்ள முடிந்தது. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம், நான் கவலைப்பட மாட்டேன்னு ஒரு முடிவு எடுப்போமா? இல்ல, எப்படி முடிவு எடுக்கிறது? சூழ்நிலை என்ன வந்தாலும் கவலைப்படாம இருக்க. அருமையானவர்களே, நமக்கு இப்போ ஓரளவு அறிவு வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன போகணும்னா, நாளைக்கு ஒரு தீர்ப்பு வருது, என் பிள்ளைக்கு ஒரு தீர்ப்பு வருது, இவன் ஒரு பெரிய கிரிமினல் குற்றவாளி, உண்மையா இருக்கலாம், நாளைக்கு தீர்ப்பு வருது, இவருக்கு ஜெயில் தண்டனை வந்துடக்கூடாது என்று பயம் வரும் பொழுது, பயமே போவலிய, என் தேவன் அற்புதமாக என் பையனை விடுவித்து விட்டார். அவர் யாரையும் கூட தப்பு வைக்கிற தேவன். சொல்லுங்க. இருக்குது, குற்றமற்றில்லாத எளிமையா சொல்லுங்க.
குற்றவாளியையும் விடுவிக்கிற குற்றவாளியையும் தேவன். யா ஆமா, இதெல்லாம் நீங்க தெரியலன்னா பயப்படுவீங்க. அந்த வசனத்தை வாசித்துருவோம். யோபு எத்தனாவது அதிகாரம்? 22 22. வெரி குட். 22 and the next verse. கடைசி வசனம் 22:30 23. யோபுல. நல்லா நானே வாசிக்கிறேன் பாருங்க. நல்லா அப்படி இன்ஹேல் பண்ணுங்க. அருமையானவர்களே, நம்ம தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இதான் அர்த்தம். என்ன சொல்றாரு பாருங்க, குற்றமற்றிராதவனே, அதாவது குற்றவாளியையும் கூட தப்புவிப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணுமா, இவன் நல்லவனா கெட்டவளான்னு பார்க்காமலே சொல்லிடணும் தீர்ப்ப. இவன் ஒருவேளை அந்த தப்பு செய்திருப்பானோ அந்த சந்தேகமும் நமக்கு வர வேண்டியதில்லை. கவனிங்கள், அங்கே யோபு 22:28 இருந்து பாருங்களேன். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால். நான் ஒரு கைதியை போய் பார்க்க போறேன் எங்க ஜெயிலில். என்னை கூட்டு போனாங்க. அந்த சிஸ்டர் பெரிய தவறு செய்துட்டார், சரிங்களா? ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி. அப்போ என்னை கூட்டு போனாங்க உள்ள போனா அந்த கம்பிக்கு அந்த பக்கம் அவர் நிற்கிறாரு, நானும் சிஸ்டர் அவங்க மனைவியும் இந்த பக்கம் நிற்கிறோம். அவர் அழுகிறாரு. நான் நிர்ணயம் பண்ணினேன், பிரதர் நீங்க 7 நாள்ல வெளியே வந்துருவீங்கன்னு நிர்ணயம் பண்ணினேன். நான் யோசித்திருந்தேன்னு வைங்களேன், ஒருவேளை இவர் தப்பு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு யோசித்திருந்தா நல்ல வார்த்தையை சொல்லி நிர்ணயம் பண்ண முடியாது. அதைத்தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவிடத்துல எல்லாரையும் சுகமாக்குனாரா? கொஞ்சம் பேரை சுகமாக்கலையா? எல்லாரையும். அப்படி 17 இடத்துல எழுதியிருக்கு. 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சுகமாக்கினார் என்று 17 இடத்துல எழுதியிருக்கு. ஏனென்றால் அவர் இவன் நல்லவனா, குற்றவாளியா, கொலை செய்தவனா, இது செய்யறவனா, அதை விசாரிக்கவே இல்லை. திரும்ப அந்த வசனத்துக்கு வாங்க. யோபு 22:28 நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது, டிகிரி பண்ணும் பொழுது அது உமக்கு நிலை வரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். சொன்னா போதும். எத்தனை ட்ரூத் இதுல பாருங்க. சோ மறுபடியும் நீ என்ன செய்யுங்க, உறுதி எடுங்க. மனுஷர் ஒடுக்கப்படும் போது, அவர் ஒடுங்கி போயிருக்காரு ஜெயிலுக்குள்ள, இல்லையா? பைபிள்ல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஒடுக்கப்படும் பொழுது, சிக்கல்ல இருக்கும் பொழுது, தீராத பிரச்சனைல இருக்கும் பொழுது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல போதும். அப்ப என்ன நடக்கும்? அவன் குற்றவாளியா இருந்தால் கூட தேவன் அவனை தப்புவிப்பார். அல்லேலூயா. இதையெல்லாம் யாரால செய்ய முடியும் என்றால் சமாதானம், இருதயத்துல சமாதானம் இருக்கணும். நான் கேட்கல, இது இந்த பெரிய கேஸா? நான் கேட்கல. சொன்னாங்க என்கிட்ட, அந்த கேஸ் ரொம்ப மோசமான கேஸ் சொன்னாங்க. ஆனா என் இருதயத்துல சமாதானம் இருந்தது. என்ன சமாதானம் இருந்தது தெரியுமா? அந்த சமாதானத்துக்கு இன்னொரு காரணம் ஞாபகம் வருதுன்னா, நம்மளை சொல்லத்தானே சொல்லியிருக்காரு. யோசிங்க. See, he has made everything simple. எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு. சாதாரணமா சொன்னால் போதும். நான் சொன்ன பாருங்க, அந்த லண்டன் அம்மா, இது நடந்த ஒரு 2-3 வருஷம் இருக்கும். விடிய காலம் 2 o'clock, ஏர்லி மார்னிங் 2 o'clock ரிங் வருது. அப்போ பார்த்தா நான் நல்ல டயர்டா தூங்கிட்டு இருக்கேன். நான் அந்த போனை கையில வச்சுட்டு திரும்ப படுத்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் டயர்டா இருக்கிறேன், நான் படுத்த இடம் தான் பேசுவேன், நீங்க அற்புதம் செய்யறேன்னு சொல்லிட்டு. சிஸ்டர், 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே நீங்க சுகமாயிட்டீங்க, எழுந்து நடங்கன்னு சொன்னேன், நடந்துட்டாங்க. என்ன வயசு, என்ன வியாதி, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அருமையானவர்களே, நம்ம தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த சர்வ வல்ல ஆற்றலை நீங்கள் உங்களுடைய நாவிலே பெற்று இருக்கிறீர்கள். அதனாலதான் நம்ம நாவு புக்கை படிச்சோம் இல்ல? இப்போ வாசிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ திரும்ப ஒரு நேரம் அந்த நாவு புக்கை நீங்க வாசிக்கலாம். பிரதர், அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். வெளியே சூழ்நிலையை மாற்றுவது எது, எங்கே இருக்கிறது?
அடுத்தது யாரு சொல்லணும்? பவானி சிஸ்டர். எங்களுடைய சிந்தனை. கேள்வி என்ன? வெளி சூழ்நிலையை மாற்றுவது எது? அது எங்கே இருக்கிறது? சொல்லுங்க சிஸ்டர். சிந்தனை அது எங்க இருக்கு? எங்களுக்குள் இருக்கிறது. ஓகே, நீங்க என்ன சொல்லலாம்னா ஒரு 5 மார்க்ஸ் போடலாம். சமாதானம் பாஸ்டர், சமாதானம். ஓகே, நான் அதை வாசிக்கிறேன். சமாதானம் பாருங்க, பேஜ் 4ல செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாவே வாசித்துருவோம். செகண்ட் பேராகிராஃப். சமாதானம் என்பது உங்களை சுற்றி பிரச்சனைகளோ சவால் நிறைந்த சூழ்நிலைகளோ இல்லாமல் இருப்பது அல்ல, புயல் நடுவில் கூட இருப்பதுதான் தேவத்துவமான சமாதானம் ஆகும். அது உள்ளே குடியிருக்கிறது. இதான் ஆன்சர் பாருங்க. உங்கள் உள்ளிருக்கும் அந்த சமாதானம் உங்கள் வெளியே இருக்கும் சூழ்நிலையை தானாகவே மாற்றிவிடும். கேள்வி என்ன? வெளி சூழ்நிலையை மாற்றுவது எது? சமாதானம். அது எங்கே இருக்கிறது? நமக்கு உள்ளாகவே இருக்கிறது. அது சூழ்நிலையை எப்படி மாற்றும்? தானாகவே மாற்றிவிடும். அதுதான் லகுவான மாற்றம். ஆமா, அதனால நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோம்னா, எதை வேணாலும் நான் இழந்துடலாம், சமாதானத்தை இழக்க மாட்டேன்னு நீங்க உறுதியா இருக்கலாம். ஏனென்றால் அது ஏற்கனவே நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். we have already got it. நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்ங்கிற புஸ்தகம் முடிச்சிட்டோமா? முடிச்சிட்டேன். வெரி குட், வெரி குட். நான் இந்த ஆன்சர் போட்டேன். பேஜ் 7ல உங்கள் இருதயத்தில் நீங்கள் மாற வேண்டும், அதன் பிறகு அந்த மாற்றத்துக்கு ஏற்ற வகையில் சில அடிகளை எடுத்து வைக்க. வெளியே இருந்து மாற்றம் வரப்போவது இல்லை, அது உள்ளே ஆரம்பிக்கிறது. உங்கள் வாழ்வின் மாற்றத்தை நீங்க விரும்பினால் உங்கள் ஆவியில் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர வேண்டும். ஓகே, 5 மார்க்ஸ் போடலாம். இதுதான் தெளிவா இருக்கு. உள்ளே இருக்கும் அந்த சமாதானம், சரிங்களா? அந்த டிவைன் பீஸ் which you have already inherited. நாம் ஏற்கனவே சுதந்திரிக்கிறோம் அந்த சமாதானத்தை. அப்போ ஏன் இவ்வளவு நாள் நம்ம குழம்புனா அந்த நாலேஜ் இல்லை. நம்ம ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்கிற நாலேஜ் இல்லை. எந்த ஆசீர்வாதமும் சரி, ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத செழிப்பு சரி, உள்ளிருந்துதான் வெளியே. வேற என்ன? நமக்கு தேவையான விடுதலை உள்ளிருந்துதான் வெளியே. மென்டல் விடுதலை as well as பிசிக்கல் விடுதலை. இதை குறித்து இயேசு கிறிஸ்து யோவான் 7:38 என்ன சொன்னாரு? எடுக்காம சொல்லணும். உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் நதிகளோடு உள்ளத்துல வைக்காமல் அவர் சொல்ல மாட்டார் இல்லையா? நமக்கு உள்ள வைக்காம அவர் உள்ள வச்சுட்டார், எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டார். அதான் இன்விசிபிள். அதைத்தான் காணப்படாதவைகளை நம்புவதுதான் விசுவாசம். எது காணப்படாதது? எழுதி இருக்குப்பா, என்னை பற்றி இப்படி எழுதி இருக்கு, ஆனா இட்ஸ் நாட் விசிபிள் பட் இட்ஸ் ரியல் இல்லையா? இயேசு சொன்னாரு, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்துட்டேன்ட்டாருன்னா ரைட், அவ்வளவுதான். நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்களா? ரைட், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நான் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். நான் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறேன். இவைகளை விசுவாசிக்கும் பொழுது அது வெளிப்படுகிறது. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் திடீர்னு பிசாசு தர்றான். என்ன தர்றான்? ஐயோ, நம்முடைய கிராண்ட்சன் இப்படி போயிட்டு இருக்கானே. உடனே நீங்க என்ன செய்யணும்? இதை திங்க் பண்ணணும். எப்பா, எனக்குள்ள இருக்கிற சமாதானத்திலே நான் பெருகினால் என் பேரை அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்துடுவான். அப்போ நான் இந்த பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய தீர்வு எனக்குள்ள இருக்கிறது. அப்படி என்று சொல்லி உங்களுக்குள்ள உள்ள இருக்கிற அந்த சமாதானத்தை நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? அவன் தலையில கை வச்சு பேசு. அல்லது என்ன சொல்லுவாரு? நீங்களே ஒரு கொஞ்சம் வாட்டரை ப்ரேயர் பண்ணிட்டு என்ன செய்யலாம்? அவன் சாப்பிட்ற தண்ணியில 2 டிராப் விடலாம். அவன் படுத்து இருக்கிற கட்டுல தண்ணியை தெளிச்சு விடலாம். இவைகள் எல்லாம் விசுவாச கிரியைகள்.
எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்க சமாதானத்தை இழந்து விடக்கூடாதுங்க. அது உங்களுக்கு மாத்திரம் பிரயோஜனம் இல்லை, உங்களோடு இருக்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமானது. அப்ப இப்படி இரிட்டேட் பண்றாங்களே, இப்படி தப்பா பேசுறாங்களே, இப்படி அப்பொழுதும் நீங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். தெர் இஸ் நோ அதர் வே. வேற வழியில தீர்வு வராது. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டருடைய ஹெட்டிங் என்னது? புக்கை பார்த்து சொல்லுங்க. இலகுவான மாற்றம். ஃபர்ஸ்ட் உள்ளே சாப்டர் ஆரம்பிக்கிறது. உள்ளே ஆரம்பிக்கிறது. அத்தியாயம் 1 பாருங்க, உள்ளே தான் ஆரம்பம். அப்போ இதை குறித்து நம்ம இன்னும் மறந்து போகக்கூடாது. ஒரு சென்சிட்டிவா இருக்கணும். என்னுடைய சரீரத்திலோ, என்னுடைய பிரச்சனையோ அல்லது என்னுடைய குடும்பத்தாருடைய பிரச்சனைக்கோ தீர்வு எனக்கு உள்ளேதான் இருக்கிறது. ஆமென். ஆமென். நம்ம பல வசனங்கள்ல பார்த்துட்டோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தனக்கு தேவையான தீர்வையும் உள்ள இருந்து எடுத்துட்டார். என்னது உள்ள இருந்து எடுத்தாரு? அவருக்கு என்ன வேணும்? அவரை பிடிக்க வராங்க. அப்போ அவருக்கு ஐடியா வருது, நம்ம இந்த இடத்துல மறைந்து இன்னொரு இடத்துல தோன்ற வேண்டும் என்று. அதுக்கு வேண்டிய சூப்பர் நேச்சுரல் பவர் அவருக்கு உள்ளேயே இருந்தது. அப்புறம் வெளியே அநேகர் வாராங்க, பிரச்சனையோடு வாராங்க. தனக்குள்ளே இவருடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வு எனக்கு உள்ளே இருக்கிறது என்று இயேசு அறிந்திருந்தார். ஆகையினால அவர் டென்ஷன் ஆகவே இல்லை, பதஷ்டப்படவே இல்லை, பயப்படவும் இல்லை. ஸோ நானே தீர்வு என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். என்ன நடக்கும் தெரியுமா? அநேகர் உங்களை தேடி வருவாங்க. உங்க பேர பிள்ளைகள், மருமக எல்லாரும் உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல, இப்ப எல்லாமே ரொம்ப ஏஐ வரைக்கும் போயிட்டாங்க, கிராண்ட் சில்ட்ரன்லாம். ஸோ நம்மளை ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம மொபைலை எடுத்துட்டு என்ன செய்யறோம்? ஏமா இதை மட்டும் சொல்லிக் கொடுமா. பிள்ளைகளுக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆயிடுது. அப்போ அவர்களை எப்படி நம்ம ஜெயிக்கலாம்? சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் நீங்க பண்ணுவீங்க. உங்க பேர பிள்ளைகள் உங்களை ரசிப்பாங்க. அப்படி அந்த அதிகாரம் வல்லமையும் நமக்கு உள்ளே இருக்கிறது என்பது எல்லாருக்கும் நாலேஜ் இல்லை பாருங்க. நமக்கு நாலேஜ் வந்துட்டு சிம்பிள். இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தார், எலியா அப்படி செய்தாரு, எலிசா அப்படி செய்தாரு, பவுல் அப்படி செய்தாரு. எல்லா கூட்டமும் அவங்க பின்னால வந்துட்டு. கேத்தரின் குல்மன் அப்படி செஞ்சாங்க, பென்னிகன் செய்தாரு, டிஜிஎஸ் தினகரன் செய்தாரு. ஆமா, அவர்களெல்லாம் அதை கற்றுக்கொள்ள ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்ப நமக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, இப்போ மரித்தோரே உயிரோட எழுப்பக்கூடிய வல்லமை எங்கே இருக்கிறது? உள்ள இருக்கு. எங்க இருக்குமா? நாவல இருக்கு. வேற எங்க இருக்கு? கையில இருக்கு, மொபைல் போன்ல இருக்கு, பேசுறதுல நாவல இருக்கு, உங்க கையில இருக்கிற மொபைல்ல இருக்கு, உங்க கையில இருக்கு, உங்க ஷேடோல இருக்கு, உங்க ட்ரெஸ்ல இருக்கு, நிழல்ல இருக்கு. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. வாய்ப்பை தேடி போக வேண்டியதில்லை. உங்க சுத்தி வாய்ப்பு நிறைய வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அதை நினைப்பூட்டுவார். எஸ் பிரதர், அடுத்தது எத்தனாவது கேள்வி? 5. ஓகே. எத்தனை சதவீத விசுவாசிகளின் வாழ்வு மாறாமல் இருக்கிறது, ஏன்? எஸ், அடுத்தது யாரு? லிதியா சிஸ்டரா? சிஸ்டர் சொல்லலாம். கேள்வி, எத்தனை சதவீத விசுவாசிகளின் வாழ்வு மாறாமல் இருக்கிறது, ஏன்? 80-90% விசுவாசி. வெரி குட். ஏன் மாற்றம் இல்ல? அவர்கள் மூடத்தனம், அவர்களுக்குள்ள இருக்க அறியாம. ஓகே, யார் சொல்றா பதில? உள்ளிருந்த மாற்றத்தை கொண்டு வராம மாற்றத்தை வெளியில தேடுறாங்க. அது இதுல இருக்காரு தெரியல, பட் எல்லாரும் நீங்க ஒத்துக்கொள்ளுவீங்கல்ல. எத்தனை சதவீத விசுவாசிகளின் வாழ்வு மாறாமல் இருக்கிறது என்றால் 80-90% அவர்கள் மாற்றத்தை வெளியிலே தேடுகிறதுனால இன்னும் மாற்றம் வரவில்லை.
7வது பக்கத்துல 2வது பந்தியிலேயும் இருக்கு பாஸ்டர் அந்த ஆன்சர். இருக்குதா? வெளியே மாற்றத்தை நீங்கள் விரும்பினால் உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். வெளியே மாற்றத்தை நீங்கள் விரும்பினால் அதே சிந்தனைகளையே உள்ளத்தில் வைத்துக்கொண்டு வெளியே மாற்றம் ஏற்படும் என்று நம்பக்கூடாது. அப்படி செய்வது அகராதி விளக்கத்தின்படி மூடத்தனம். எல்லாவற்றிற்கும் முதலாக உங்கள் இருதயத்தில் நீங்கள் மாற்ற வேண்டும். அதன் பிறகு அந்த மாற்றத்திற்கு ஏற்ற வகையில் சில அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். வெளியே இருந்து மாற்றம் வரப்போவதில்லை, அது உள்ளே ஆரம்பிக்கிறது. உங்கள் வாழ்வில் மாற்றத்தை நீங்கள் விரும்பினால் உங்கள் ஆவியில் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர வேண்டும். திரும்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இவ்வளவு தூரம் கிளியரா ஆவியானவர் கற்று தருகிறார். அப்போ வெளியே மாற்றம் அடைவதற்கு முன்பதாக மாற்றம் எங்கே வர வேண்டும்? நமக்குள்ளே உள்ளே. அதனாலதான் 3.5 வருஷமும் அவங்க கண்ணு முன்னால அத்தனை ஆயிரம் அற்புதம் செய்து காட்டுறாருல, மைண்ட் செட் மாத்துறதுக்கு. வெரி குட். அதே வேளையில பவுல் வந்து பாருங்களேன், 3.5 வருஷம் அவர் செய்த அற்புதம் எதையுமே பார்க்கவில்லை. ஆனா எல்லா 12 பேரை விட இவன் நிறைய அற்புதம் செய்யறான். பவுல் மூலமாக தேவன் பலத்த அற்புதங்களை செய்ததான்னு எழுதியிருக்கு. எதனால அந்த மைண்ட் செட் அவனுக்கு உண்டாக்கிட்டு? யோசிங்க, எதனால அந்த மைண்ட் செட் அவனுக்கு வந்தது? கூடாத காரியம் ஒன்றும் இராது. தனக்குள்ள அந்த வல்லமை இருக்குன்னா எனக்கு விளங்கிட்டு. சூப்பர் எப்படி விளங்குச்சு? எப்படி பாருங்க, எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு இல்ல என்னன்னா, அதான் அந்த நாளுதுல எப்படி வந்ததுன்னா, தேவன் அவனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் பண்ணார். என்ன அதிர்ச்சி வைத்தியம் பண்ணி அவனை பிடிச்சாரு? கண்ணை குருடாக்கினார். எவ்வளவு ஷாக் இருந்திருக்கும் பாருங்க. அதை விட டபுள் ஷாக் என்ன தெரியுமா? 3ஆவது நாள் கண்ணை திறந்து விட்டார். எப்பப்பா, இவ்வளவு பெரிய தேவனை வச்சுட்டு நம்ம இந்த இப்படி இருக்கிறவனே அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டான். நான் நினைக்கிறேன் நம்ம மோகன் சி லாசரஸ் அண்ணனும் கூட பாத்தீங்கன்னா சென்னையில இறந்து போவார் என்று முடிவு பண்ணி, ஏன்னா அவ்வளவு எலும்பு தோலுமா ஆயிட்டாராம். சின்ன டீனேஜ்ல அவங்க வீட்டுல வெளியே நேர போக்குக்கு ஒரு கட்டில படுக்க வச்சிருப்பாங்களாம். ஏன்னா அவர் மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. எல்லாரும் டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, இந்த வியாதியுமே ஹீலிங் கிடையாதுன்ட்டு. ஏன் இப்படி தீவிரமா ஒரு 40-50 வருஷம் அவரால் இருக்க முடியுதுன்னு நான் யோசிக்கிறேன்னா, தேவன் அவரை எழுப்பி விட்டாரு பாருங்க. ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணாரு, எழுப்பிட்டாரு. ஷாக்கு மைண்ட் செட் மாறிட்டு. ஆகினால முடிவு பண்ணிட்டாரு, எப்ப வாழ்ந்தா இந்த கடவுளுக்காக தான் வாழணும்ட்டு. முழு வெளிச்சம் இல்லாட்டாலும் கன்சிஸ்டண்டா இருக்காங்க. காரணம், இதே போல வேற யாருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு பைபிள்ல? ஈஸி, கண்டுபிடிச்சிடலாம். அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து ஊழியத்திற்கு மோசைக்கு பாருங்க, குஷ்டரோகி ஆக்கி விட்டாரு கைய. வேற யாருக்கு? சீஷர்களை எப்படி பிடிச்சாரு? ஷாக் ட்ரீட்மெண்ட். அவன் அதுவரைக்கும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக, அது எழுதியிருக்குது, பிரமிக்கத்தக்கதாக, வலைகள் கிளியத்தக்கதாக. அவன் எப்படியெல்லாம் அவர் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்காரு பாருங்க. ஆனால் அவர்கள் எல்லாரை விட நாம் பாக்கியவான்கள். நாம் வந்து தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர். விசுவாசத்தினாலே நாம ரட்சிக்க அவரை ஏற்றுக்கொண்ட பாருங்க. இதான் பெஸ்ட். சோ ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்காக காத்திருக்க கூடாது. நீங்களே களத்துல இறங்குங்க. என்ன கிறிஸ்டியன் ஜப்பான்? ஆமா, களத்துல இறங்கி உலகை உலுக்குங்கள். நம்முடைய கல்லூரிக்கு பேரு வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ். பின்னால பேனர் தெரியுதா? வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ். இல்ல, திரும்ப நம்ம எந்த குப்பைகளை நினைக்க கூடாது. எனக்கு வயசாயிட்டு, எங்க வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாரு, இதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. அருமையானவர்களே, நான் என்ன சொல்றேன், நீங்க தேடி போக வேண்டாம். வர்ற அத்தனை பிரச்சனையும் நீங்க தீர்க்கிறதற்கு அட்டெம்ப்ட் பண்ணுங்க. மைண்ட் செட்டை மாத்துங்க. நீங்க மாற்ற வேண்டிய மைண்ட் செட் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, நான் ஒரு லேடி தானே, எனக்கு வயசாயிட்டு, நான் ரிட்டையர் ஆயிட்டேன், எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க. ஒரு களி கூறுகிற வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். அருமையானவர்களே, ஆமா, இந்த ட்ரூத் எத்தனை பேருக்கு தெரியும்?
எத்தனை பேர் இதை பொறுமையா நின்று கற்றுக்கொள்றாங்க? எல்லாம் ஓடிட்டே இருக்காங்க. அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப ரேஸ் ஓடிட்டே இருக்கு. என்ன தைரியமா பேசுங்க. பவுல் பேசுறான் பாருங்க எலிகுவுக்கு, உன் கண்ணு 3 நாள் குருடா இருக்குன்னா பாருங்க. எலிகு அவனுடைய எஜமான் எல்லாரும் வச்சுக்கப்பட்டாங்க. வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். எல்லா நன்மைகளும் இருந்தாலும் எது இல்லாதவர்கள் மரித்திருக்கிறார்கள். வெரி குட். சிஸ்டர் மகேஸ்வரி. சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. 10ஆம் பக்கத்துல வெரி குட். உங்கள் இருதயத்தில் ஒரு நிறைவும் திருப்தியும் இல்லை என்றால் போதும். அதுதான், அப்படிதான் நான் ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். பஞ்சா இருக்கணும். ஃபுல்லா வாசிக்கிறதுலாம் நீங்க முழுமையா புரிஞ்சிருந்தீங்கன்னா பஞ்சா அடிப்பீங்க. சிஸ்டர் சரியா சொன்ன பாருங்க. எல்லா நன்மைகள் இருந்தாலும் எது இல்லாதவர்கள் மரித்திருக்கிறாளோ இருதயத்துல ஒரு நிறைவும் திருப்தியும் இல்லை என்றால், அருமையானவர்களே, அது சரியான வாழ்க்கை இல்லை. சோ தேவன் எவ்வளவோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறாரு இல்லையா? நல்ல ஜீவனை தந்திருக்கிறாரு, சுகத்தை தந்திருக்கிறாரு, எல்லாவற்றிற்கு மேலாக அந்த சால்வேஷனை தந்திருக்கிறாரு. இருதயத்துல நிறைவும் திருப்தியும் வந்திருக்கு. ஆனா அது போதாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னும் நிறைவு, இன்னும் திருப்தி. அது எப்பொழுது வரும் என்றால், நீங்க கிராட்டிடியூடு இல்ல நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். யோசித்து பாருங்க. ஒன்றும் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால நீங்க இந்த வகுப்புக்கு வர முன்னாடி எவ்வளவு சோர்வுல இருந்தீங்க இல்லையா? நீங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்ஜாய் பண்ண உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்குன்னு யோசிங்க. நீங்க இருக்கிற வீட்டுல என்ன மாற்றம் வந்திருக்குன்னு யோசிங்க. நிறைய இருக்குது. இதுக்காக நீங்கள் ஒரு இருதய நிறைவையும் திருப்தியையும் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இந்த 2 போதும், எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு வந்துடும். அதான் ரொம்ப முக்கியம். திருப்தி வேற எதுலையும் கிடைக்காது. மற்ற எல்லா இடத்துலயும் தாகம் தான் இருக்கும். தேவ வசனம் தான் நமக்கு திருப்தியை கொடுக்கிறது. தாகத்தை தீர்ப்பது தேவனுடைய வார்த்தை. அதை நீங்கள் வெளிப்பாடாக நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதை மெடிடேட் பண்றோம். எனவே அருமையானவர்களே, நீங்கள் ஜீவிக்க துவங்கி இருக்கிறீர்கள். சரிங்களா? இன்னும் பெரிய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவீர்கள். உங்கள் மூலமாக உங்கள் சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படும். அப்போ எல்லாம் இருந்தாலும் இருதயத்துல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா அது வேஸ்டான வாழ்க்கை. எஸ் பிரதர், 7வது கேள்வி போயிடும். தியானம் என்றால் என்ன? யாரு? எஸ் சிஸ்டர் மேம். பேஜ் 15 இருக்கு. எங்கள் கவனத்தை ஒரு காரியத்தில் முகப்படுத்துவதுதான் தியானம். ஒருமுகப்படுத்துவதுதான் தியானம். வெரி குட் சிஸ்டர், கரெக்டா சொல்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு தெரியும் பாருங்க. இருந்தாலும் இன்னைக்கு திரும்ப திரும்ப எந்த ட்ரூத் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறாருன்னா, இருதயத்துல இருக்கிற சமாதானத்தை பெருக பண்ணணும். இதை நீங்க இன்னொரு 24 ஹவர்ஸாவது மனதில் வைக்கணும். போக்கஸ்டா இருக்கணும், ஒருமுகப்படுத்தணும். எப்ப என் சமாதானத்தை வளர்த்துட்டேன்னா என் வாழ்க்கையில எல்லாரும் மலர்ந்துரும், எல்லாமே மாற்றம் வந்துடும். அதை நீங்க பிடிச்சிட்டு இன்னைக்கு முழுசும் சமாதானம். இந்த சமாதானத்தை நாம தியானிப்பதற்கு ஒரு சப்போர்ட் வசனத்தை ஆவியானவர் கொடுத்தாரு பாருங்க. எந்த சப்போர்ட் வசனத்தை கொடுத்தாரு? என்னுடைய சமாதானத்தை கொடுத்தாரு பாருங்க. இதெல்லாம் நீங்க திங்க் பண்ணலாம். என்ன வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் சமாதானத்தை காத்துக்கொள்வேன். பெரிய வியாதியை சொல்லிட்டாங்க, நோ 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 நோ, எது நடந்தாலும் சரிங்க, நான் செத்தாலும் சரியா சமாதானத்தை காத்துக்கொள்ளுவேன். இந்த ஒன்றையே போக்கஸ்டா இருப்பதா இது தியானம் என்றால். என்னவென்றால், உங்கள் உள் உணர்வை விட்டு எப்போதும் நீங்காத அளவுக்கு உங்கள் கவனத்தை ஒரே ஒரு காரியத்தில் ஒருமுகப்படுத்துவதுதான் தியானம். ஒரு பாயிண்டை எடுத்துக்கிடுங்க. ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்க எடுக்கலாம்.
நம்முடைய செய்திகள் வருகின்றன, அல்லது உங்களுக்கே ஆவியானவர் டைரக்டா வெளிப்படுத்துவார். இந்த செய்தியில உள்ள ஒரு காரியத்தை எடுத்து ஃபோக்கஸ்டா 24 மணி நேரம் நம்ம என்ன செய்யணும்? திங்க் பண்ணணும். அது எப்போதும் செய்யலாம். சமையல் பண்ணும்போது செய்யலாம், ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது செய்யலாம், டிராவல் பண்ணும், ஆழத்துல வச்சுடும். இன்னைக்கு நான் இந்த ஒரு வசனத்தை யோசிச்சுட்டே இருப்பேன். அடுத்த பக்கமும் இருக்கு பாருங்க, 18வது பக்கத்துல செகண்ட் பேராகிராஃப். உங்களுக்குள் கவலையை நிரப்பும் அதே பகுதிதான் தியானத்தினால் நிரம்பக்கூடிய பகுதியாகும். ஆனால் நல்ல காரியங்களில் பூரண கவனம் செலுத்துவதுதான் தியானம் ஆகும். அதனாலதான் மேலானவைகள் வரும் பொழுது, இப்ப இன்னைக்கு என்ன தியானிக்கிறோம்? சமாதானத்தை குறித்து நான் தியானிப்பேன். கவலைப்படுகிற அந்த கீழானவை தானாகவே மறந்து விடும். ஆமா, கிருபை பாருங்க, புது புக்கில் புதிய வெளிச்சம் இல்லை, புதிய வெளிச்சத்தை விட உற்சாகமான வெளிச்சம். ஆரம்பமே எப்படி இருக்கு? பெஸ்டா இருக்கு. இன்னைக்கு நம்ம அதை டேக் ஹோம் மெசேஜ் அதுதான். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த வசனத்தை எடுத்து அதே மனசுல தியானிங்க. உங்களுக்கு அப்படி ஒரு வெளிச்சம் வரலன்னா இன்னைக்கு இந்த தியானம் எடுத்துக்கிடுங்க. நாளைக்கு நீங்க செய்தி ஏதாவது கேட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? நம்ம பிரதர் ஃபெலிக்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்குறாருன்னா அதுல நீங்க மனசுல வைத்து மெடிடேட் திங்க் பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒவ்வொரு பாயிண்டை எடுங்க. ரேப்பிடா நீங்க சேஞ்சஸ் பார்ப்பீங்க, வேகமாக மாற்றத்தை பார்ப்பீர்கள். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். எந்த மூன்றும் எதனால் நிறைந்திருந்தால் செழிப்பும் சிறந்த வெற்றியும் கிடைக்கும்? உங்கள் வாழ்வு முழுவதையும் தேவனுடைய வார்த்தையை வழி நடத்தும் என்றால் உங்கள் உடல், உணர்வுகள், உறவு முறைகள், பொருளாதாரம் எல்லாவற்றிலும் செழிப்பும் சிறந்த வெற்றியும் உண்டாகும். வெரி குட். எதெல்லாம் சொல்லுங்க. எந்த மூன்றும்? உங்க உடல், உணர்வுகள், உறவு முறை, பொருளாதாரம். இருந்து ஒரு 7-8வது லைன்ல பாருங்க, பேஜ் 8ல 16ல. நீங்கள் நினைப்பது 1, பேசுவது 2, செய்வது 3. இவை மூன்றும் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கும் அளவிற்கு நீங்கள் தேவ வார்த்தையை படித்து அதை தியானிக்க வேண்டும். உங்கள் வாழ்வு முழுவதையும் தேவனுடைய வார்த்தையை வழிநடத்தும் என்றால் உங்கள் உடல், உணர்வுகள், உறவு முறைகள், பொருளாதாரம் எல்லாவற்றிலும் செழிப்பு, சிறந்த வெற்றியும் உண்டாகும். ஸோ இதுதான் பாயிண்ட். நினைக்கிறது, பேசுவது, செய்வது. எந்த மூன்றும் எதனால் நிறைந்திருந்தால், எந்த மூன்றும் நிரப்பப்படணும்? உங்கள் உடல், உணர்வுகள், உறவு முறைகள். இல்ல தேவ வார்த்தையை படித்து அதை உங்கள் வாழ்வு முழுவதையும் தேவனுடைய வார்த்தையை வழி நடத்தும் என்றால் உங்கள் உடல், உணர்வுகள், உறவு முறைகள் எல்லாமே எதனால நிறைந்திருக்கணும்னா தேவனுடைய வார்த்தையினால நிறைந்திருக்கணும். இதுல பிரச்சனை என்னன்னா, இப்படிதான் நீங்க இருந்தீங்க. இல்லைன்னா ஒரு சில மகேஸ்வரி சிஸ்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஆண்டவருக்காக ஊழியம், தியானம் எல்லாம் இருந்தோம். ஆனா தப்பான கண்ணாடியே போட்டு விட்டாங்க. எனவே துர்ச்செய்தி தான், பைபிள்ல இருக்கிற துர்ச்செய்தி தான் நமக்கு வந்தது. அதையே பேசிட்டோம், அதையே மெடிடேட் பண்ணிட்டோம், பிரச்சனை ஆயிப்போச்சு. இப்போ நமக்கு நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. எங்கள் துக்கத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எனவே நாங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? இந்த வெளிச்சம் வந்துட்டு பாருங்க. இதையே நீங்க தியானிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. இனிமே நல்லா தியானிங்க. நினைப்பு, பேசுவது, செய்வது. செய்வது என்றால் என்ன? நினைவு தோணுது, பேசுறது விசுவாச வார்த்தை பேசணும். செய்வது என்றால் எப்படி? யாராவது சொல்லுங்க, யோசித்து அவசரம். என்ன கிரியை? ஒரு பிராக்டிகலா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. காணிக்கை, தான தர்மம். நான் செஞ்சேன். இயேசுவின் தலைமையால் நாங்கள் குணமாயிட்டோம்னு சொல்லி இந்த சரீரத்துல சுகத்தை பெற்றுக் கொண்டேன் பாஸ்டர். வெரி குட். வேற
நீங்க சொன்னீங்க, அதாவது விதை காணிக்க விதைக்கு இது ஒரு விசுவாச கிரியை. ரெண்டாவது வேற என்ன சொல்லலாம்? நீங்க செய்திருப்பீங்க, என்ன செய்திருப்பீங்கன்னு பாருங்களா. இப்ப நான் இன்னொன்னு சேர்த்து சொல்லி கொடுக்குறேன். இருதயத்துல ஒரு கவலை வருது, இது எப்படி முடியுமோ என்று ஒரு கவலை வரும் பொழுது இயேசு நாமத்தினால கவலையே வெளியே போ என்று சொல்லுவது விசுவாச கிரியை. அது செய்யறது. என் பிள்ளை என்ன மார்க் வாங்கணும் அப்படின்னு சந்தேகம் வரும் பொழுது அதை விரட்டுவது விசுவாச கிரியை செய்வது. பைபிள்ல எல்லாம் அதானே இருக்கு இல்லையா? உப்பு அள்ளி போட்டாங்க, மாவு அள்ளி போட்டாங்க, கொம்பை வெட்டி போட்டா, இயேசு கிறிஸ்து எச்சில் வச்சா, இவை எல்லாம் விசுவாச கிரியைகள். பேதுரு நிழல் பட்டது. ஓகே, வெரி குட். நினைப்பது, பேசுவது, செய்வது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. 9வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். இதை லேசாக எடுத்துக்கொள்ளாமல் அதை என்ன செய்ய வேண்டும்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ளாமல் அவைகளை பற்றி சிந்திக்க ஆரம்பியுங்கள். வெரி குட் சிஸ்டர். பேஜ் 20ல இருக்கு. 6-7வது லைன்ல மேல இருந்து பாருங்க. தேவனுடைய வார்த்தையில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ளாமல் அவைகளை பற்றி சிந்திக்க ஆரம்பியுங்கள். இப்போ நீங்க எழுதுங்க, நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி சில காரியங்கள். வேதத்துல வார்த்தையில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்கள் 1-2 எழுதுவோம். தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டதை நம்ம தியானிச்சோம். என்ன தியானிச்சோம்? யோவான் 14ல என்ன வாசித்தோம்? இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. 1. இதே மாதிரி வார்த்தையில் கொடுக்கப்பட்டுள்ள சில விஷயங்கள் சொல்லுங்க. எல்லாரும் அவசரம் இல்லை, யோசிங்க. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. ஓகே, அதை எழுதலாம். வேற? எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. வெரி குட். 3. பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். வெரி குட். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் எனக்குள்ள இருந்து பாயும். எங்க இருந்து பாயும்? உள்ளத்தில் இருந்து. உள்ளத்தில். பெல்லி நமக்குள்ளதான் இருக்குது. வெரி குட். வேற? அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாங்களும் இருக்கிறோம். வெரி குட். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம இருக்கிறோம். இன்னொருத்தர் சொன்னாங்களே ஏதோ ஒண்ணு, பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அவரே எங்களுக்கு தேவை ஞானமா எங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. வெரி குட். பாருங்க, இவைகளை நம்ம லேசா எடுக்க கூடாது. அதைத்தான் சொல்றாரு இல்லையா? பேஜ் 20ல பாருங்க. தேவனுடைய வார்த்தையில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ளாமல். சோ லேசாக எடுத்துக்கொள்ளாம சீரியஸா எடுக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? தியானம் பண்ணுவார்கள், சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அதை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், தியானம் பண்ணுவார்கள். வேற? பேசுவார்கள். வேற? கிரியை செய்வார்கள். வேற? அற்புதங்கள் செய்வார்கள். எழுதி வைப்பார்கள். இப்ப நம்ம சொல்றோம், அதனாலதான் எழுத சொன்னேன். அழகா சொன்னீங்க, கரெக்டான வார்த்தை சொன்னீங்க. இதை எழுதி வச்சு நீங்க என்ன செய்யுங்க, பெருசா ஒரு டிடிபில போட்டு அல்லது இங்கில எழுதி உங்க சமையல் அறையில ஒட்டுவார்கள். லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெரி குட். எங்களுக்கு மனசுலயே ஏறிட்டு மாஸ்டர், அது எழுதாமையே. வெரி குட் சிஸ்டர். பாருங்க, 3 செய்யலாம். மனசுல இருக்குது, எழுதி இருக்கிறது, வாயில பேசுறது, கண்ணு பார்க்கிறது. 3 செய்யலாமே. கண்ணு பார்த்து நீங்க ஒரு சவுண்டு கொடுத்து பார்த்து வாசிக்கிறீங்க, காலையில பார்த்து வாசிக்கிறீங்கல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அதை பாருங்க. சத்தம் கொடுங்க, அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுங்க, ஆடியோ சவுண்டு கொடுங்க, சூப்பரா ஆயிடுவீங்க. ஸ்டிக்கர் கிடைக்குது, நல்ல ஸ்டிக்கரு, அதை எடுங்க. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் அப்படித்தான் பிலீவ் பண்றேன். ஒரு நாள் ஒரு புக் ஸ்டாலுக்கு போயிருக்கும்போது சிஸ்டர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்கிற வார்த்தை இது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால, சரிங்களா, சொல்லிட்டு
வாங்கிட்டு வந்தாங்க, எல்லா இடமும் ஒட்டி விட்டாங்க பாருங்க. நான் பிலீவ் பண்றேன், அது ஒரு விசுவாச கிரியை மாத்திரமல்ல, அதை நான் கண்ணால பாக்குறோம், மனசுல தன்னால அவர் பதிய 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 அற்புதங்களுக்கு அளவே இல்லை. அது ஒரு காரணம் இல்ல. வெரி குட். ஸோ எதை எப்படி எடுக்கக்கூடாது? லேசாக எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் லைக் தட். ஓகே, அது ஒரு வசனம், அப்படியே எடுக்கக்கூடாது. அந்த வசனங்களை இது எனக்குரியது என்று எடுக்கிறவர்கள், சீரியஸா இருக்கிறவர்கள் அதை எழுதி வைப்பார்கள், அதை பார்ப்பார்கள், அதை வாசிப்பார்கள், அதை தியானிப்பார்கள். வெரி குட். எஸ் பிரதர். எது விசுவாசத்தை பெருக பண்ணும்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. நீங்கள் இருங்க சிஸ்டர். 22வது பக்கத்துல பார்க்க 3வது பந்தில வார்த்தையை தியானிக்கும் போது. வெரி குட். இதைத்தான் நம்ம சுத்தி சுத்தி இன்னைக்கு படிக்கிறோம்ல. இப்ப எந்த வார்த்தைய நீங்க தியானிக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? துர்ச்செய்தியை நீங்க தியானிக்க மாட்டீங்க. எப்படி எழுதி இருக்கிறது அது நமக்கு தேவையில்லை இல்லையா? இப்படி எழுதி இருக்கிறது நல்ல செய்தியை நீங்க தியானிப்பீர்கள். ஸோ தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது என்ன நடக்கும்? விசுவாசம் பெருகும். வேற என்ன பெருகும்? மனம் புதிதாகும், சமாதானம் பெருகும், தைரியம் பெருகும். இவைகள் பெருகும் பொழுது என்னெல்லாம் தானாகவே மறைந்து போகும்? சூழ்நிலையில இருக்கும். சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்பதாக எது மாறும்? பயம் போயிரும், மனநிலை மாறும், பயம் போயிரும், பயம் மறைந்துடும், கவலை மறைஞ்சு போகும் இல்ல, துக்கம் மறைஞ்சு போகும், பதற்றம் இருக்கு, பதற்றம் போயிரும். வெரி குட். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ எல்லாரும் நானும் சேர்ந்து உங்களோட இன்னைக்கு ஃபுல்லா தியானம் பண்ண போறோம்னா சமாதானத்தை தியானம் பண்ண போறோம். சரிங்களா? என்னுடைய சமாதானத்தையே வைத்துட்டு போயிருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? 24 ஹவர்ஸும் நீங்க இதை யோசிங்க. எதை யோசிக்கணும்? அவருடைய சமாதானத்தையே தந்திருக்கிறாரு இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி ஜாய்ஃபுல்லா இருந்திருப்பாரு? அவரு நம்மளை விட பயம் நிறைந்த சூழ்நிலையில வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் அவரை பிடிக்கிறதுக்கு அநேகர் காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனா ரெஸ்ட்ல இருந்தாரு, சமாதானத்தில் இருந்தார். ஏன்னா அது தேவரகமான சமாதானம், உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா, எங்களோடு பேசுற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இது எங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறதற்காக நன்றி. இது ஒரு வெளிச்சமாக எங்களுக்கு வந்து விட்டது என்று நம்பி உமக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அந்த தேவரகமான சமாதானத்துல ஆபரேட் பண்ணாரோ அந்த சமாதானத்தை நீர் எங்களுக்கு தந்து விட்டது ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நாங்கள் இதை தியானிக்க, இது நிமித்தமாக ஒரு பெரிய தைரியத்தையும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃபையும் வாழத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டுவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஆமென்.